நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதன் தபோநிதிம். தவமே ஒரு நிதி உருவெடுத்தா போலே வியாசர் காட்சி அளிக்கிறார். உயர்ந்த ஹிமாச்சலத்தில் அமர்ந்து சரஸ்வதி நதிக்கரையிலிருந்து மகாபாரதத்தை வேதவியாசர் இயற்றினார். 18 பருவங்கள், 1.25 லட்சம் ஸ்லோகங்கள், இதோடு வீறு கொண்டு விளங்குகிறது மகாபாரதம். எதிஹாஸ்தி ததன்யத்ர என் நேஹாஸ்தி ந தத்வசித். இங்க எது உள்ளதோ அதை எங்கும் தேட தேவையில்லை. இங்க ஒன்று இல்லையானால் அதை எங்கு தேடினாலும் கிட்டாது. அப்படி பாரதத்தில் அனைத்து செய்திகளும் உண்டு. அரசர்களுக்கு வேண்டியவை, காவலாளிகள், மந்திரிகள், சேனாபதிகளுக்கு வேண்டியவை, அரசனிடத்திலே பணிபுரிபவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறை, தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், இப்படி இனி இதில் இல்லாதது எங்கும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சாஸ்திரம்தான் மகாபாரதம். அதிலே வாழ்க்கைக்கு வேண்டிய எளிய முறைகள், இதை கடைப்பிடித்தோமானால் வாழ்க்கையில் இருக்கிற மாறுதலை நம்மளே தெரிஞ்சு விடலாம். நம்ம ஒத்தொத்தரையும் எதில் ஆசை? நேற்று வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தோம், இன்னைக்கு அதை விட இன்னும் நன்னா இருக்கணும், நாளை இன்னும் நலமாக இருக்க வேண்டும், வருங்காலத்தில் கடந்த காலத்தை விட இன்னும் நலமாக இருக்க வேண்டும். இதுதானே எல்லாருக்குமே ஆசை. எதுக்காக கோவிலுக்கு போகிறோம்? எதுக்கு பாராயணம் பண்ணுறோம்? ஏன் பகவானுடைய நாமங்களை சங்கீர்த்தனம் பண்ணுறோம்? இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு இன்னும் பெட்டராக இருக்கணும், இதை விட நல்லா இருக்கணும். அதுதானே எல்லாருக்குமே ஆசை. பசங்கள்லாம் படிக்கிறச்சே கூட போன தரம் மார்க் வாங்கினதை விட இந்த தரம் கூட மார்க் வாங்கணும், போன தரம் ஓட்டப்பந்தயத்தில் ஓடின வேகத்தை விட இந்த தரம் இன்னும் பெட்டராக ஓடணும். யாருக்குமே ஆசை நேற்றைக்கு இருந்ததை விட இன்று இன்னும் நலமாக இருக்க வேண்டும். இதில் தான் அனைவருக்கும் ஆசை. ஆனால் அந்த நலம் எதில்ங்கிறது வேறு. நேற்றுக்கு 1 லட்சம் ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட் மொத்தமாக வச்சுருந்தேன், இன்னைக்கு 1,10,000 ஆயிடுமா? அப்படிங்கிறதுக்காக மகாபாரதம் இல்லை. அப்படின்னா ஒரு பைசா கூட கூடாதா சுவாமி? நேத்தியை விட இன்னைக்கு நாங்கள் செழிப்பாக இருக்கக்கூடாதா? இப்படியே தான் கஷ்டப்படணுமானால் அப்படி சொல்லவே இல்லை. ஆனால் பணத்தை நோக்காக கொண்டு அதை மட்டும் வளர்க்க வேண்டும் என்று பார்த்தோமானால் அது வளர்றதோடு மட்டுமில்லை, அது கூடவே நிறைய ஆபத்துக்களையும் வரவழைத்து விடும். அப்போ என்ன வழி? எனக்கு ஒரு வியாதி போகணும், வியாதி போகணுங்கிறதுக்காக மருந்தை சாப்பிட போய் அந்த மருந்து இன்னொரு வியாதியை வரவழைச்சு கொடுத்துடக்கூடாதோ இல்லையோ? ஒரு நோய் தீர வேணுமானால் அந்த மருந்து நோயையும் தீக்கணும், வேற நோயை கிளப்பி விடாமலும் இருக்க வேண்டும். அதைப்போல் நான் ஏழையா இருக்கேன், ஏழ்மை தீர வேண்டும், வறுமை ஒழிய வேண்டும், பணம் கிட்ட வேண்டும். ஆனால் நேரடியாக பணத்துக்கு நான் முயற்சிக்க ஆரம்பித்தேன்னால் பணமும் வரும், ஆனால் வேற நோயும் கூடவே வந்துவிடும். அது இல்லாததுக்குத்தான் விதுரர் இப்போ பதில் சொல்லிட்டு இருக்கார். எப்படின்னு சொல்கிறேன், நன்னா மனசில் வாங்கிக்கோங்க. திருத்தராஷ்டிரனுக்கு தம் பிள்ளைகளுக்கு வாழ்ச்சி ஏற்பட வேண்டும், அவர்களுக்கு சொத்து இருக்கணும், அவர்கள் சொத்து குறைஞ்சி படக்கூடாது. யோசிச்சு பார்ப்போம். நம்மக்கிட்ட 10 ரூபா இருக்குது, ஆரோத்தர் வந்து எனக்கு இன்னைக்கு சாப்பாடு இல்லை, ஒரு 2 ரூபா கொடுத்தீங்கன்னா ஏதானும் ஒரு பொங்கல் வாங்கி சாப்பிட்டுப்பேன். கோவிலுக்கு போகிறோம், 2, 5 கொடுத்தா பொங்கல் பிரசாதம், புளியோதர பிரசாதம் கொடுக்குறாளோ இல்லையோ? இப்போ நம்மக்கிட்ட 10-50 ரூபா இருந்தது, ஆரோத்தர் வந்தார், 2 நாளாக ரொம்ப பசியாக இருக்குது, ஒரு 5 ரூபா கொடுத்தீங்கன்னா நம்ம உடனே பார்க்குறேன், இந்த 50 ரூபாலேருந்து 5 ரூபா கொடுத்துட்டா எது கொடுக்கணும்? முடியாதே என்று ஒரு 1 ரூபாயை எடுத்து கொடுக்குறோமோ இல்லையோ? அந்த 1 ரூபாயில் ஒன்றுமே அவர் கிடைக்க போகிறதில்லை. இன்னொன்று யோசிப்போம், இந்த 50 ரூபாயும் முழுமையாய் எனக்கு வேண்டுமா? இந்த 50 ரூபாய் எனக்கு தேவையான்னு யோசிப்போம், கணக்கு போட்டு பார்ப்போம். நமக்கு தேவையானதையும் பார்த்துக்கணுமோ இல்லையோ? தேவையானது கணக்கு போட்டு பார்த்தோம், நிஜமாவே 40 ரூபா இருந்தால் போரும்னு தோணித்து 10 ரூபா தான் மிச்சம் வச்சுருக்கோம். மிச்சம்தான் அது. ஒருத்தர் 5 ரூபா கேட்குறார், சாப்பிட்டுடுவேன்னு சொல்கிறார். அப்போ அதை கொடுத்துட்டா என்ன? கொடுத்துட்டா என்னன்னா, இப்படி கொடுத்தால் நம்மால் நம்முடைய சேவிங்ஸை வசத்த முடியுமா சுவாமி? இப்படியே கொடுத்து கொண்டிருந்தால் ஒரு வீடு, 2 வீடு, 3 வீடுன்னு வாங்க முடியுமா? குறைச்சலாக செலவழிச்சு ஒரு இடத்துக்கு ஒருத்தரை பார்க்க போகிறோம், நோய்வாய்ப்பட்டிருக்கார், ஒரே ஒரு பழம் வாங்கிட்டு போனோம்னா அவர் என்ன அதை முகர்ந்து பார்த்துட்டா கீழே வைப்பார்? ஒரு 4 பழம் வாங்கிட்டு போய் கொடுக்கூடாதா? ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆசிரமத்துக்கு போகிறோம், ஏன்னா 30-40 பிள்ளைகள் அங்கே இருக்கா, போகிறச்சே நம்ம 10 பழம் வாங்கிட்டு போகிறோம்னு வச்சுங்க, என்ன பண்ணுவா?
ஆசிரமத்தினுடைய ஓனர்ஸ் கிட்ட போய் கொடுக்குறோம். இந்தாங்கோ 10 பழம்னா, சாமி ஒன்று 30 பழம் வாங்கிட்டு வாங்கோ, ஒரு பிள்ளைக்கு ஒரு பழம்னு கொடுத்துட்றோம். இல்லை நீங்கள் வாங்கிட்டே வராதிங்கோ. இல்லைன்னா நாங்கள் எப்படி 10 பிரித்து கொடுக்குறதா? இல்லை சாத்துக்குடி பழத்தை வெட்டிட்டு சொலையாக எடுத்து ஒரு பிள்ளைக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமா? இதெல்லாம் தான் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு இடத்துல கொடுக்க போகிறோம்னால் அவ்விடத்தில் தாராள மனசோட கொடுத்துடணும். ஆனால் என்ன ஆட்சேபம் வரும்? தாராள மனசோட கொடுத்துட்டோம்னால் அப்புறம் நம்மகிட்ட என்ன இருக்கும்? நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் தீந்து போயிடுமே. இதே தான் இப்போ பெரிய லெவலில் திருத்தராஷ்டிரனுக்கு வருத்தம். எங்கிட்ட இருக்கிற அரசியலை ஒரு பாதியை எடுத்து தம்பி பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டேன்னா எங்கிட்ட மிச்சம் பாதி தானே இருக்கும். இதுதான் அவன் பயம். ஆனால் விதுரன் அந்த பயத்தை எப்படி தெரியுமா போக்கின்னு இருக்கார்? நீ நல்ல மனசோட ஆனந்தமா உன் தம்பி பிள்ளைகள்கிட்ட பாதி அரசை எடுத்து கொடுத்துடு. கொடுத்தப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? உன் பிள்ளைகள்கிட்ட ஒரு பாதி அரசு இருந்து பார், அதில் இருக்கிற கஜானா முழு அரசா இருக்கிறச்சே எத்தனை கஜானால எவ்வளவு பணம் இருந்திருக்குமோ அந்த அளவுக்கு இதுவே வளர்ந்து போயிடுங்கிறார். அவர்களுக்கு கொடுத்த அரசும் 2 மடங்கு ஆயிடும், டபுள் ஆயிடும். உனக்கு கொடுக்கப்பட்ட அரசும் டபுள் ஆயிடும். கடைசியில் நேத்திக்கு உங்க பணம் எவ்வளவு வச்சிருந்தீங்களோ அதே அளவுக்கு பணம் இப்போதும் வந்துவிடும். திருத்தராஷ்டிரனுக்கு புரியல. எப்படி பாதி ராஜ்யத்தை கொடுத்தா பாதி தான் இருக்குமேன்னா, அளவுல நாடு பாதி நாடா இருக்கும். ஆனா செழிப்பில், மக்களுடைய ஆனந்தத்தில், நாட்டு முன்னேற்றத்தில் அதுதானே முக்கியம். சின்ன நாடா இருக்கட்டும், நம்ம நாடு பெரிய நாடு. அப்பப்போ நியூஸ் பேப்பர்லேயே ஆகட்டும், மேகசின்கள்லாம் என்ன வந்துட்டே இருக்கு. நம்மளை விட சின்ன சின்ன நாடுகள்லாம் ஓஹோன்னு செழிப்பாக இருக்கார்கள். நாம் இவ்வளவு பெரிய நாடு, ஆனால் செழிப்பு குறைவாக இருக்கு. அதுலேருந்தே சின்னதாக இருந்தாலும் செழிப்பாக இருக்கலாம், நிறைய பணத்தோடு இருக்கலாங்கிறது தெரியறதோ இல்லையோ. இன்னொன்று, நம்ம வீடு கட்டுறோம். வீடு கட்டும்போது ஓஹோன்னு பெருசாக கட்டிவிட்டா அதை பெருக்கி மொழிகி துடைக்கிறதுக்கே போரும் ஆகிடும். அதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? இன்னொரு 2 பேரை நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சுனுட்டா கடைசி பட்சம் அவர்கள் ஒரு பக்கத்தை நன்னா சுத்தம் பண்ணிப்பாளோ இல்லையோ. பல பேரோட பகிர்ந்து கொண்டாலே ஒழிய நம் மகிழ்ச்சி இரட்டிப்பாகாது. நம்ம சொத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்தால் அது அப்படியே குறைஞ்சு போயிடுமாக்கன்னு நினச்சிக்க வேண்டாம். அந்த சொத்து நம்மிடத்துல பழைய அளவுக்கு வளர்ந்து போய்விடும். இதைத்தான் திருத்தராஷ்டிரனுக்கு விதுரர் புரிய வைக்க பார்க்கிறார். இப்போ நம்ம 10 பழம் 30 பழம் கதை சொன்னேன்னு இல்லையா? என்னால் 10 பழம் தான் கொடுக்கணும் சுவாமி, 30 பழம் வாங்க முடியுமாண்ணா? கொஞ்சம் கஷ்டப்பட்டு 30 பழம் வாங்கிட்டு போய் கொடுத்து பாருங்கோ. நம்மக்கிட்ட 10 பழம் வாங்கிறதுக்கு பணம்னு சொன்னணும் இல்லையோ, அந்த பணமே அடுத்த தரம் 30 பழம் வாங்குற அளவுக்கு வளரும். நீங்கள் கேட்கலாம், யார் சுவாமி வளர்த்து கொடுப்பா, என்ன கதை சொல்லிட்டு இருக்கீர் நீர்? இவ்விடத்தில் தான் தெய்வ நம்பிக்கை தேவை. என்ன பெருமான் தர்மசாஸ்திரத்தில் நீ கொடுக்க கொடுக்க வளருகிறதா இல்லையா பார் என்று கூறுகிறார். நம்ம கொடுக்கவே ஆரம்பிக்கல, நன்னா மனசு தாராளமாக வைத்துக்கொண்டு கொடுத்து பார்த்தால், தர்மம் செய்து பார்த்தால், அப்ப நம்ம கிட்ட அடுத்த தரம் கொடுக்கறதுக்கு இதை விட அதிக பணம் இருக்கும். திருத்தராஷ்டிரா, இந்த உண்மையை புரிந்து கொள். இது தெய்வமிட்ட சட்டம். இது நீயோ நானோ ஏற்படுத்தி வைத்தது அல்ல. தர்மம் பண்ணு. நீ சம்பாதிப்பதில் 6இல் 1 மடங்கை தர்மமாக கொடு. தன்னடையே அந்த 1 மடங்கு ரெப்ளனிஷ் ஆயிடும். திரும்ப திரும்ப நமக்கே சேர்ந்துடும்னு சொல்றோமோ இல்லையோ. இப்போ தொட்டனை தூணும் மரக்கேணி, மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. அறிவு எப்பவுமே உபயோகப்படுத்த நிறைய வளரும். நான் இப்போ ஒரு பக்கத்தை முழுக்க ஒரு எஸ்ஸே படித்தேன், நன்னா இருந்தது. இவனை பற்றி என்னதுன்னு நான் தெரிஞ்சிட்டதுனால என் அறிவு வளர்ந்தது சொல்லியோ. சுவாமி, மூளையை செலவழிச்சேன் பாரும். ஏற்கனவே இருந்த 10% மூளை இப்போ 9% ஆயிடுதுன்னு ஆறான்னு சொல்லுவாடா. இது அசட்டுத்தனம் இல்லையா? மூளையை செலவழிக்க இன்னும் நிறைய வளருகிறது. அதே போல தர்மம் செய்ய இன்னும் நம்மிடத்துல செல்வம் வளரும். அதே போல் இப்ப இது தர்மம் மட்டுமில்லை திருத்தராஷ்டிரா, உன் கடமை. உன் தம்பி பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்க வேண்டியது உன் கடமை. அதை செய்து விட்டாயானால் உன் மனசும் தழும்பாது, கவலையும் வாராது. இன்னைக்கு நீங்க யார்கிட்ட வேணா பேசி பாருங்க. இப்ப ஏதான ஒரு பிசினஸ் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கார், ஒரு வேலை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காருன்னா அந்த வேலையிலே அவர் செலவழிக்கிற பொழுது எஃபெக்டிவா இருந்ததா என்று கேட்பார்கள். நம்ம வீட்டில் என்னென்னமோ வேலை பார்க்குறோம், அந்த வேலையெல்லாம் ஒரு பட்டியல் போட்டுட்டு நிஜமாக இந்த வேலை நான் நினைத்த முடிவை கொடுப்பதற்காக உபயோகப்பட்டதா என்ன லிஸ்ட் பண்ணுங்கோ. 3/4 வேலை பிரயோஜனம் இல்லாத பண்ணியிருப்போம். கடைசியில் கொஞ்சம் வேலை மட்டும் உபயோகம் உள்ளதா பண்ணியிருப்போம். இப்போ நம்ம வேலை என்ன தெரியுமா? எதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிற வேலையிலே வேஸ்ட் ஆகுதோ, டைம் வேஸ்ட் ஆகுதோ, அந்த வேலையெல்லாம் குறைச்சிட்டு அந்த பொழுதை சேவ் பண்ணிக்கணும், அந்த பொழுதை சேமிச்சுக்கணும். சேமிச்சுன்னுட்டு
ஏற்கனவே பண்ணியிருந்த ஒரு 4-5 வேலைகளுக்குள்ளே ஒரே ஒரு வேலை நல்ல உபயோகமான வேலைன்னு பார்த்து வச்சிருக்கோமோ இல்லையோ, இந்த பொழுதெல்லாம் எடுத்து அந்த வேலைக்கு கொடுத்துடணும். அப்படித்தான் எல்லா இடத்துல பண்றவர்கள் நன்னா வாழ்க்கையில ஜெயிச்சவா எல்லாரும் தாங்கள் வேண்டிய இலக்கை அடைந்தவர்கள் யாரா இருந்தாலும் இதைத்தான் செய்வார்கள். என்னென்ன வேலையெல்லாம் பண்றோம் எழுதிப்போம். இந்த வேலையிலே நாம் எடுத்துக்கொண்ட இலக்கை அடைவதற்கு எதெல்லாம் பயன்படும், எடுத்துக்கொண்ட இலக்கை அடைவதற்கு எதது பயன்படாது. வம்பு பேசுறது நிச்சயமா எதுக்கும் பயன்பட போறது இல்லை. இப்போ இந்த நம்ம போட்ட லிஸ்டில் இவரோட பேசினது, அவரோட பேசினது, ஊர் வம்பு பேசினது, தேவையில்லாமல் டெலிஃபோனில் பேசினது, இது இத்தனை லிஸ்ட்டில் வந்துட போகிறது. இப்போ எழுதி பார்த்தா தான் கூட்டு வெளிப்படும். பேசிகிட்டே இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நானா ஒரு நாளைக்கு எவ்வளோ உபயோகமாக பண்ணுறேன் தெரியுமோ என்ன கேட்டச்சே சொல்லுவா. சரி உட்காருங்கோ, பேனாவை எடுத்துங்கோ, பேப்பர் எழுதிங்கோ, இன்னைக்கு கார்த்தால 6 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கீர்கள்னு எழுதுங்கோள். அந்த வேலை அத்தனை எவ்வளவு டைம், எவ்வளவு பொழுது ஒதுக்கினோன்னு எழுதுங்கோ. அதில் எடுத்துக்கொண்ட இலக்குக்கு தேவையா எது இருந்ததுன்னு எழுதுங்கோ. இதை கேட்ட உடனேயே இலக்குலேயே சந்தேகம் வந்துடும். சாமி நீ எந்த இலக்குக்கு நிறை, எது இலக்குன்னு தெரியலையேன்னா அதை முதல்ல டிஃபைன் பண்ணிக்கணும். நம்ம வாழ்க்கைக்கு இலக்கு எதுன்னு எழுதி கொண்டு இந்த ஓரொரு வேலையும் அந்த இலக்கின்படி இருக்கான்னு பார்த்துன்னு வந்துட்டு டிக் அடிச்சுட்டே வரணும். கடைசியில் என்ன தெரியுமா ஆகும்? 10-12 வேலை பார்த்துருப்போம், 2 வேலை பயனுள்ளதாக இருக்கும், பாக்கி 10 வேலை வேஸ்டாக இருக்கும். அந்த 10 வேலைக்கு எவ்வளவு டைம் செலவழிச்சோமோ அந்த டைம் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அந்த பொழுது எடுத்து இந்த 2 வேலை உபயோகமான 2 வேலை பார்த்துருக்கோமே அந்த வேலைக்கு இந்த டைமை கொடுத்துட்டோம்னா ஓஹோன்னு இருக்க போகிறது வாழ்க்கை. இப்போ விதுரன் சொல்லி கொடுக்கறது, திருத்தராஷ்டிரா இது இந்த உண்மையை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிறியா, என்னமோ உங்ககிட்ட இருக்கிறத அவங்ககிட்ட கொடுத்துட்டா தாழ்ந்து போயிடுவேன்னு நினைக்கிறாய். அல்ல, உன் பிள்ளைகளுக்கு உண்மையான மகிழ்ச்சி வேணும்னு வச்சுக்கோ, இன்னொருத்தரோட தேவையற்ற சண்டை கூடாதுன்னு வச்சுக்கோ. அப்போ வழி ராஜ்யத்தை பிரித்து கொடு, அவர்கள் கேட்கிற கிராமத்தை கொடு, நகரத்தை கொடு, அது தானே உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும். நாளை நேத்திக்கு எவ்வளவு ஆண்டு கொண்டிருந்தாயோ அதை விட நாளை அதிகமாக அழுவாய். எப்படி நாட்டை யார் விரிவாக்கி கொடுப்பாள்னா அதுதான் தெய்வம் தர்மத்தில் எழுதி வச்சிருக்கு. நீ கொடுக்க வேண்டியதை கொடு. அப்ப நீ நான் சொன்னபடி கேட்டான் இந்த பக்தன் என்று பெருமான் ஆனந்தப்படுகிறார். அவர் ஆனந்தப்பட்டுட்டதுனாலே தன்னடையே நமக்கு நல்லது நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சுடுத்து. இந்த ஒரு சூக்ஷ்மத்தை, இந்த ஒரு அரிய பொருளை நாம தெரிஞ்சுட்டோம்னால்தான் கவலைப்படாம வாழறதுக்கு முடியும். ஆக கீழே ஒரு நாள் நேற்று சந்திக்கும் போது என்ன பார்த்தோம்? கோபத்தை அடக்கி ஆள வேண்டும். எதற்காக? ஏன் கோபப்பட்டாத்தான் என்ன ஆயிட போறது? அதனால ஏற்படுற தீமையை வள்ளுவர் சொல்றார், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். நம்மளை காப்பாத்திக்கணும் நமக்கு ஆசை இருந்தா கோபத்தை தடுத்துக்கொள். காவாக்கால், நீ கோபத்தை தடுக்காமல் போனாயானால் தன்னையே கொல்லும் சினம். யார் கோபப்படுறானோ அவனையே கொன்றுவிடும். கோபத்துக்கிட்ட என்ன கத்தி உண்டா, துப்பாக்கி உண்டா? அது எப்படி சுவாமி என்ன கொல்லும்னா 2-3 விதத்துல கொல்லும். ஒன்று, நம்ம காத்து கொள்ளாமல் அடக்கி கொள்ளாமல் சட்டுன்னு வெடிச்சு கோவப்படுறோம் பாருங்க. அப்ப யார் பேர்ல கோவப்படுறோன்னு தெரியாம பட்டுடுறோம். அவர் எங்கேயானும் பெரிய மனுஷனா இருந்து இல்லை ஏதானு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக இருந்தால் நான் சிக்கி கொண்டேன். அப்ப யார்கிட்ட படுறோன்னு தெரியாது. அப்ப இனிமே வேணா யார்கிட்ட கோவப்படுறோன்னு தெரிஞ்சு படலாமான்னா அந்த தெரிகிற புத்தியெல்லாம் கோபம் வரச்சே இருக்கவே இருக்காது. நம்ம வெட்டிக்கிறோமோ இல்லையோ, அதனால தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் அப்போ புத்தியே இருக்காது. யார் முன்னாடி இருந்தாலும் வெடிச்சிருவோம். கடைசியில் எல்லாரும் நமக்கு கீழ்ப்பணிஞ்சு இருக்கிறவாளாக இருந்தால் சரி பேசாமல் இருப்பா, மேற்படுக்கிறவாளாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு வேண்டிய தப்பை நமக்கு பண்ணிடுவார்கள். ஆகையால் தன்னையே கொல்லும். சரி, அப்போ கீழ்ப்படிந்திருக்கிறவாள்கிட்ட பண்ணிக்கலாமான்னா ஒத்தொத்தரா விலகி போக ஆரம்பிச்சிருவா. நமக்கு கீழே இருக்கிறவாள்கிட்ட இவனால் என்ன பண்ண முடியும்னு நம்ம எரிஞ்சு விழுந்தோன்னு வச்சுங்க, இருக்க மாட்டா யாரும். கொஞ்ச நாள் வரைக்கும் இருப்பார்கள். அதுக்கப்புறம் யார் சாமி இவர்கிட்ட வேலை பார்க்கறது என்று பிரிந்து போக ஆரம்பிச்சிருவா. இப்போ நம்ம ஒரு சின்ன டெஸ்ட் வச்சுக்கலாமா? நம்மோட சிறு வயதிலிருந்து யாரெல்லாம் நம்ம சுற்றி இருந்தார்களோ அவர்களிடத்தில் ஒத்தரிடத்துல எனக்கு பகைமையே இல்லை, ஒத்தரிடத்துல விரோதம் இல்லை. அப்பப்போ அவர்கள்ட்ட பேசிட்டு தான் இருக்கேன். என்ன ஒன்றும் ஒட்டுதல் உறவுதல் நிறைய தவிர யார்கிட்டையும் எனக்கு சண்டை இல்லை சுவாமி. இப்படி இருக்கணும்னா கோவப்படாமல் இருந்தால் தான் நடக்கும். கோவப்படுறதுக்கு ஆரம்பிச்சுட்டோம், தேவையற்ற சண்டையத்தான் வலிந்து இழுத்து கொள்ள வேண்டும். அப்ப தாழ்ந்தவர்களிடத்திலும், அதாவது செல்லுபடியார் இடத்திலும் கோவப்பட்டால் அவர்கள் கூடவே இருக்க மாட்டார்கள். ஒத்தரும் கூட இல்லைன்னா நான் எப்படி என் வேலையை பார்க்கறது?
அப்போ அதுவும் பிரயோஜனம் இல்லை. மேலே இருக்கிறவனிடத்துலையும் கோவப்படாதே, கீழே இருக்கிறவனிடத்துலையும் படாதே, நம்மையே கொன்னுடும். மூணாவது இருக்கவே இருக்கு நோய். கோபப்பட கோபப்பட பிளட் ப்ரெஷர் ஏறுறது, டென்ஷன் வளர்ந்துட்டே போகிறது இல்லையோ, பிபி ஏற ஏற நம்ம உடலுக்கு தானே ஆபத்து. ஏன்னா என்னென்ன நல்ல சத்து அது பார்க்கறதுக்கு போகணும், கேட்கறதுக்கு போகணும், நெஞ்சு நினைக்கிறதுக்கு போகணும். அந்த சத்தத்தனையும் சாப்பிட்ட சத்த எல்லாத்தையும் கோவப்பட்டே புத்தி துப்பிட்டோம்னா அப்புறம் நல்லத்துக்கு அப்புறம் சத்தே இல்லாத படும் இல்லையோ. அதனால்தான் தன்னை தானே அது கொன்று விடும்னு சொல்றார்கள். ஆக நாம புரிஞ்சின்றது, கோபத்தை காத்தால் நன்கு வாழலாம், அதனால் நமக்கே நன்மை உள்ளது என்று பார்த்துட்டோம்.